உங்களுடைய ஜெபம் 2 காரியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. ஒன்று வந்து உங்களுடைய ஜெபம் வந்து எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ட்ரீம்ஸை பற்றி எவ்வளோ சீரியஸாக இருக்கிறீங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க, அதை வந்து வெளிப்படுத்தும். உங்களுடைய ஜெபம் நீங்கள் அந்த காரியத்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து காமிக்குது. ஒரு காரியத்தில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க, இன்ஜினியர் ஆகி தீரணும், கண்டிப்பாக நான் டாக்டர் ஆகணும், அந்த மற்ற டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, நிறைய டெக்னாலஜிலாம் படிக்கிறீங்க, ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆகணும், அதை முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு, அதில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்காக என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக நல்ல ஜெபம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அதை பார்க்குறாரு, எவ்வளோ சீரியஸாக ஜெபம் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வந்து ஜெபம் பண்ணுறாங்க அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், அதை வந்து பார்ப்பார். சில நேரம் ஆண்டவர் வந்து சில காரியங்களை வந்து தாமதப்படுத்துவார், சில ஜெபம் வந்து என்ன பண்ணுவோம் தாமதமாகும். அப்போ வந்து ஆண்டவர் வந்து எதுக்கு வந்து தாமதப்படுத்துகிறார் அப்படின்னா, அதுவும் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். எவ்வளோ சீரியஸாக இருக்கும், ஹவு சீரியஸ் ஆர் வி அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரு. நம்ம ரொம்ப சீரியஸாக இருக்கிறோம், அந்த கனவை நம்ம அடைந்தே ஆகணும் அப்படி சொல்லி அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சீரியஸாக இருக்கும்போது நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு விட மாட்டோம், அடுத்தடுத்த நாள் என்ன பண்ணுவோம், தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். விடாமல் ஜெபிக்கிறானா அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், செக் பண்ணுவார், அதுக்காக டிலே பண்ணுவார். ஆண்டவர் டிலே பண்ணுறதுனால சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுக்கு போய்ட்டு பார்த்தியா, ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லை உனக்கு, சும்மா நம்மகிட்ட இந்த பாசிங் க்ளவுடு மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கான், இதாகணும் 2-3 நாள் ஜெபம் பண்ணால் அடுத்த வாரத்தில் பார்த்தா ஒன்று அதை பற்றி பேச்சே காணுமே, பயல்கிட்ட சீரியஸ்னஸ்ஸே இல்லை, இவனுக்கு இதை கொடுத்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்புறம் அதை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் வருஷக்கணக்காக ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ரொம்ப அதில் சீரியஸாக இருக்கிறீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்கன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக அதை வந்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக கொடுப்பார். சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். எந்த டைம் அதுக்குன்னு ஒரு டைம் வரும், என் வேலை இன்னும் வரவில்லை அம்மா அப்படின்னார்ல, வேலை வரும்போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், நிச்சயமாக அதுக்காக ஒரு வருஷம் ஜெபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, அது நிறைவேறும் வரை வந்து என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஸோ வருஷக்கணக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் பதில். கண்டிப்பாக நீங்கள் விரும்பினது வரும், நீங்கள் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆண்டவர் அதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்வார். ஸோ நம்ம எவ்வளோ ஹவு சீரியஸ் ஆர்வி அதுதான் ஆண்டவர் வந்து செக் பண்ணுறார். ஹல்லேலூயா. எவ்வளோ சீரியஸாக இருக்கிறோம் இந்த ஸ்டடீஸ்லேயும் சரி, எந்த வாழ்க்கையிலையும் சரி, எவ்வளோ சீரியஸாக இருக்குது, இந்த ஒரு காரியத்தை நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ சீரியஸாக இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் பார்க்குறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சீரியஸாக இருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் அதை என்ன பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஸோ அந்த டீப் டிசையரை வந்து ஆண்டவர் பார்க்குறாரு, எவ்வளோ தூரம் ஆழமான விருப்பம் அவனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்து செக் பண்ணி அதை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குறவரா. 2வது காரியம், நம்முடைய ப்ரேயர் எதை ரிவீல் பண்ணுது அப்படின்னா, எவ்வளோ தூரம் நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுது. ஹவு மச் வி டிபெண்ட் ஆன் காட், எவ்வளோ தூரம் ஆண்டவரை நம்ம சார்ந்து இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கவே இல்லை, ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கர்த்தரை டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஹல்லேலூயா, ஆண்டவரை சார்ந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியத்துக்காக என்ன பண்ணுவீங்க, ஜெபம் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் டிபெண்டிங் ஆன் யுவர் செல்ஃப் யூ வில் நாட் ப்ரே, யூ வில் திங்க் தட் ஐ வில் டூ இட் மை ஓன். என்னுடைய சுய பலத்தினால, என்னுடைய திறமையினால், என்னுடைய பராக்கிரமத்தினால் நான் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்களே செய்ய பார்ப்பீங்க. அதையும் ஆண்டவர் பார்க்குறாரு. ஜெபம் பண்ணுறது 2 காரியத்தை ரிவீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். முதல் காரியம், நம்ம எவ்வளோ தூரம் அதில் ஆர்வமாக இருக்கிறோம், அந்த காரியத்தின் மேலே நம்ம எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. ஸோ அதன்படி தான் நம்மளை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஆர்வம் இல்லை, சும்மா நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஒத்தே வர, இவனுக்கு கொடுக்காத ஆண்டவர் முடிவு பண்ணிடுவார். ஸோ ரொம்ப சீரியஸாக நம்ம வந்து ஒரு காரியம் வேணும் அப்படின்னா விடாப்படியாக வந்து என்ன பண்ணணும், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உமை விட்டேன், விட்டுச்சு ஆண்டவரை உட்கார வச்சுட்டானா இல்லையா யாக்கோபு, விடவே கூடாது, எனக்கு இந்த காரியம் நடந்தே ஆகணும் அப்படின்னு விடாமல் வந்து என்ன பண்ணோம், அந்த சீரியஸ்னஸை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. 2வது, என்ன சார்ந்திருக்கிறானா, ஜெபிக்கிறானா. ஜெபம் பண்ணிட்டோம்னாலே நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கிறோன்னு தான் அர்த்தம். ஆண்டவரை நம்ம சார்ந்திருக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ண மாட்டீங்க, ஜெபமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஆண்டவரை நினைக்கவே இல்லை, ஜெபமே பண்ணல அப்படின்னா நீங்கள் உங்களை சார்ந்து இருக்கிறீங்க, உங்களோட திறமையில் நீங்கள் ஓடிட்டுறீங்க, உங்களோட பலத்தில் நீங்கள் ஓடிட்டுறீங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப நாள் ஓட முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே பலவீனமானவர்கள், ஒரு நாள் ரொம்ப பலவீனம் ஆகிடுவோம், அப்போ நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடும். ஸோ அதனால் ஆண்டவரை சார்ந்து தான் நம்ம எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ 2 காரியம் அதை ப்ரேயர்ஸ் வந்து ரிவீல் பண்ணுது அப்படி சொல்லி பார்த்தோம்.